ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் வந்துட்டு செஞ்சு பாருங்கள், நீங்களே வந்துட்டு திருப்பி திருப்பி செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை வந்து வேக போட போகிறோம். ஸோ அதனால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் தண்ணியில் வந்து இந்த மாதிரி போட்டுறேன். இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு செட்டிநாட் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்துட்டு ஆக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும். நல்லா பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், குறன்னு இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்துட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி கூட நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த பொடி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தயிர் கூட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அது மாதிரி சாம்பார் ரைஸ், லெமன் ரைஸ் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க guys. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.